வணக்கம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கோவில். இப்போ நம்ம சும்மா ஒரு 3 ஓவர்ஸ் வச்சு ஐபிஎல் மேட்ச் மாதிரி விளையாட போகிறோம். அது எதுவும் எடுத்துக்கிட்டோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் நம்ம அந்த பக்கம் எதிர்பக்கம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் இருக்க போகிறாங்க. நான் போமா ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச்சுக்குள்ளே வாங்க போகலாம். மேட்ச்சில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் கிரிக்கெட் லீக் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை, ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை. டெல்லி கேபிட்டல்ஸோட வந்து கேப்டன் வந்து கேஎல் ராகுல். நம்ம டீமோட கேப்டன் வந்து கேஎல் ராகுல். நம்ம ஹெட் எடுப்போமா ஃப்ரெண்ட்ஸ், தலை நம்ம ஹெட்டவே எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாப் கிங்ஸோட ஜெஸ்ஸியை பாருங்கள், ஒரிஜினல் லைக் பண்ணலையோ இதில் இருக்க ஐபிஎல் ஜெஸ்ஸியை மட்டும் பார்த்தாலே வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹெட்ஸ். நம்ம பேட்டிங் ஆர் பவுலிங் ஃப்ரெண்ட்ஸ். 3 overs பேட்டிங் பவுலிங் சூஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ். நம்ம டீமோட பிளேயர்ஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பல்காக சீராக நடந்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்க 11 பேரும் பஞ்சாப் சார் குரங்கோட மோசமாக இருக்காங்க. டான்ஸு குரங்கோட மோசமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்மளோட பவுலர் மிச்சல் ஸ்டார்க்காக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பவுலிங்கில் மிச்சல் ஸ்டார்க் ஃபஸ்ட்டு பவுலிங்கே விக்கெட் கொடுத்தாலும் நல்லது. 3 overs தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் த்ரோ இட் அவுட். ஃபஸ்ட் பாலே மிச்சல் ஸ்டார்க்கோட அவுட். மிச்சல் ஸ்டார்க் திஸ் இஸ் டிசியோட தலைவர். திஸ் இஸ் இப்போ யார் உள்ள இருக்கிறா? இப்போ தான் யார் இருக்கா? ஹர்தீப் சிங். நீங்கள் ரைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓ 4 வாய்ப்பா? டபுள் ரன்ஸா? சிங்கிளா டபுளா? ரன்னு சிங்கிள் ரன். மிச்சல் ஸ்டார்க் தலைவரே, ஒன்று மாதிரி ஒரு பிளேயரை நம்ம தேய்ச்சி வச்சு சொந்த நம்ம ஏற்றி வச்சு மிச்சல் ஸ்டார்க் சொல்லி முடிக்கல. பால் 4. மிச்சல் ஸ்டார்க் பண்ணுறீங்க இந்தியன் கிரிக்கெட் லீகில் கூட வருத்தமாக இருக்கு. மிச்சல் ஸ்டார்க் தலைவரை மீண்டும் அதை யூஸ் பண்ணுங்க. ஃபீல்டிங் இதில் சேஞ்ச் பண்ணுவோம், தூரத்தில் அடிக்கிறதுனால. பேக் சைடில் தூரமாக அடிக்கிறாங்க. பேக் சைடில் உருவன்ட்டு விட்டால் யாரா நீ அடிச்சு வேண்டா மட்டே கிட்டே உனக்கு டான்ஸை பாரு. இந்த பர்மிஷனில் ட்ரை பண்ணி பார்ப்போம். பேக் சைடு அடிக்கிற கிங்காக இருப்பாங்களோ 4 கொடுக்குறாங்க. தொடர்ந்து 3 4. தலைவர் மிச்சல் ஸ்டார்க் ஓவரே பிறந்துடுவாங்க போல. திருப்பி அவன் நேரம் பேக்கில் ஆள் ட்ரை பண்ணுவான். பேக்கில் ஆளை வைட்ட கொடுப்போம். ஒரு ஆள் இருக்கா போக மாட்டேன் தெரிஞ்சு. மிஸ் ஒய்டா 0 சிங்கிள். ஃபஸ்ட் ஓவர் வெற்றிகரமாக முடிச்சிச்சு. ரன் அவுட் மிச்சல் ஸ்டார்க்கில் ஒரே ஒருத்தர் ரன் அவுட் ஆகிருக்கான். அவர் தான் கேப்டன் நினைக்கிறேன். அவனால தான் கேப்டன் நடக்கிறான். அவன் தான் இருக்கும். ஒயிட் பாலாக போயிருக்கும். அந்த பால் ஒயிட்டில் வச்சுருக்கோம். ஒயிட் பால் ஃபஸ்ட் பாலே ஒயிட் பாலா? ஒயிட் பால். 1 ரன் கொடுக்கப்படும். ஓய் புட்ரா மட்டாய் டபுள் ரன் எடுக்கிறாங்க போல. டபுளா சிங்கிளா? சிங்கிள் தான். கொஞ்சம் உள்ள ஏற்றி வச்சு சொருவோம். 23. இந்த ஓவரில் 23 தாண்டிடுமா? தாண்டிடுச்சுல 6. கேட்ச் அவுட் ப்ரோ. யார் அவுட் ஆகுது? யாஸ் 3 4 அடிச்சு அவுட் ஆகிடுச்சான். 13 ரன்னு 5 பாலில். நல்ல பிளேயர்.
மீண்டும் ஒரு அதே டெக்னிக்கல் ப்ரோ. ஃபீல்டிங் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன், மாற்றலை. ஏய் சூப்பர்லாம், விட்ட பாலை முடிச்சிட்டாங்க. செட் 4க்கே 4 கொடுத்துருக்காங்கல்ல. டான்ஸ் ஆவார் ஒரு 4 அடிச்சுட்டு. நாங்களாம் 10 6 அடிச்சா டான்ஸ் ஆட மாட்டோம்டா. நாங்களாம் அப்படிப்பட்ட பிளேயர்ஸ். ஃபீல்டிங் ஆகிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் அடித்தா இப்போ இல்லை. எங்கே பால் இருக்குப்பா? 0 டாட் ரன்ஸ். மீண்டும் ஓடுறாங்க. குட் அவுட் ப்ரோ. பால் போடுவோம் சும்மா. பேட்ஸ்மேன் பேட்டிங்கில் நிற்கல கிரீஸில். விக்கெட். அவுட் கொடுத்துட்டாங்க. லிங்க்ஸ் அவுட் ப்ரோ. இது என்ன விக்கெட் எனக்கு தெரியல. விக்கெட் போயிடுச்சு. விக்கெட் தான் நமக்கு போதும், அது முக்கியம். ரைட் சைடு அடிக்கும் கொஞ்சம். ரைட் சைடில் கொஞ்சம் டக்குனு அடி 2 பேர் இருக்காங்க. லெஃப்ட் சைடு அடிக்க பார்த்தியா? 4க்கு 5 கொடுத்துடாதீங்கப்பா. எனக்கு ஒரு பெரிய சேசிங்காக இருக்கும் போல். பெரிய சேசிங் தலைவலியாக இருக்கும். போடுவோம் பாலை. என்ன ஆக போகுது? லாஸ்ட் ஓவர், 3rd ஓவரில் இருக்கோம். 3 விக்கெட் போட்டிருக்கேன். யாருப்பா இப்போ எடுத்தது? யார்? 27ஆ? நேரத்தில் விழுந்திருக்காரு. ராணா எடுத்தது, விக்கெட் எடுத்தது ராணா. அவர் யாரும் இல்லை, 27 டேட் ஆஃப் பர்த் கூட. டபுள் விக்கெட் ப்ரோ. விக்கெட்டானா? விக்கெட் தான். ஃபஸ்ட்டே யாரும் கேட்கலாமோ? ரன்ஸை கம்மி பண்ணியிருக்கலாம். நல்லா தெரியுது, ரன்ஸை கம்மி பண்ணிக்கலாம். டபுள் பால்ஸ்க்கு டபுள் விக்கெட்னு கொடுத்துருக்காரு. ஆனால் 6 ஃபஸ்ட்டு 6 வந்தவர். அடிச்சது அவர் யார்? நம்ம செல்லக்குட்டி சாம் கரன் தான்ப்பா. நான் கொஞ்சம் இடத்த சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். தரமாக பழக்கிறாரேப்பா லெஃப்ட் சைட் பேட்ஸ்மேன். வந்துட்டு மறுபடியும் டபுள் 6 செல்லக்குட்டி சாம் கரன் 12 ரன். இதுக்கு டான்ஸ் ஆனால் 2 6 பெரிய விஷயம் இல்லை. நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பவுலிங்கை ட்ரை பண்ணுவோம். அட்டாக்கா ட்ரை தான். பிடிடா. 4 போகிற உங்களுக்கு ஃபீல்டிங் 6-4 40 ரன்ரா. 10 பால் அடிச்சுவாங்க போல். இப்போ இந்த இடத்துல இதே ஷாட்டை படித்தா ஃபீல்டிங் கால் இருக்காங்க நம்மகிட்ட. ஆனால் இந்த ஷாட் அடிக்காம வேறு ட்ரை பண்ணிட்டானே சங்கரா. 50 வாய்ப்பே இல்லை. ஒரு 6 கொடுத்தா 50 முடிஞ்சு. அப்பாடா, நம்மளுக்கு 50 கிட்ட செஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ 3 ஓவர்ஸில். இது பெருசு. நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம். என்னோட யூடியூப்ஸில் போட போகிற ஃபஸ்ட்டு வீடியோக்கு எவ்வளோ கஷ்டமா? நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பால் என்ன போகுது? 4 17 பால் 41 ரன் அடிக்கிறோம். நான் அடிப்பேன். வச்சுங்க 50 பால். இதெல்லாம் வாய்ப்பே 41 பாலுங்கிறது சிங்கிள்ஸ் தட்ட முடியும். பவுலிங் நல்லா தான் வச்சுருக்காங்க. சிங்கிள்ஸுங்கிற தட்டலாம். அவுட்டா? எடுத்த 1 ரன்னும் போச்சா? அவுட் ஆகி யார் போனது இப்போ? அவுட்டா யார்? கேஎல் ராகுலா? கேப்டனே இல்லைடா. யார்? ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறப்ப இதெல்லாம் ஒயிட்டாக கொடுக்குறாரு சார். அநியாயத்துக்கு அநியாயப்பா அது.
நாங்கள் ஒய்டி விளாசுவோம் 4ல். நீ ஒய்டாக கொடுக்க தெரிஞ்சு உனக்கு ஒயிட் கொடுத்தா ஒரு டீம்காரன் உடனே தான் வைவேன். நான் ஒயிட் கொடுக்க மாட்டேன், அடிச்சுக்கிட்டேன். மீன் இது ஒயிட் ஆப்போசிஷன் எடுத்து போய் தம்பி. சிங்கிள் எடுத்துட்டு தம்பி, ஒயிட்டாக போட்டு தம்பி. நீ பார்த்துக்கலாம். ஸ்லோவாரி வந்த போதும். இன்னும் 13 பாலில் 34 மேட்ச் லாஸ்ட் த மேட்ச். அண்ட் டாஸ் ஜெயிச்சு ஒயிட் கொடுக்கணும். கொடுக்கலாம் மண்டே போடுறதுப்பா. கொடுத்துருக்காங்களா? 2 ஓடி தர கொடுப்பாங்களோ? அன்சோடு 4 சூப்பர் 6 4 அடிக்கணும், 3 4 அடிக்கணும், 2 6 அடித்தா என்னோடய ஸ்கோர் கிட்ட சேசிங்க்கு வரலாம். நம்ம வந்துருக்கு. நம்மளுக்கு ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சு இல்லையா? டபுள் ஓவர்ஸ்லடா 30 ரன்ஸ் கிட்ட சேஸ் பண்ணணும். எங்கே எங்கேயோ போகுது பாலு. ஆடியன்ஸ் மட்டன் டேக் உடையிலப்பா. யார் அடித்தது இப்போது? இது ஒரு நோ பால் 6. சோலி முடிஞ்சு. ஒரு 4 சூப்பர். 10 பால்ஸ் இருக்கு, 18 ரன்ஸ். நிச்சயமா ஒரு 6 கிடச்சா இந்த இடம் நிச்சயமாகும். 6 கிடைக்கலன்னா நிச்சயம் இல்லை. 6 தான் நிச்சயம். கேட்சாக தான் போச்சு. 4 இன்னும் ஒரு 4 அடித்து ஒரு 6 அடித்தா நிச்சயம் வாய்ப்பு இருக்குது. 9 பால்ஸ் இருக்குது. ட்ரைட் முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பச்சிங்க போயிருக்கு. நம்ம பாலே போச்சு. ஒரு ரன் கணக்கு வச்சாலும் முடியும் நம்மளால். பால் பேட்டில் டச்சர்ஸ் அவுட். டபுள் விக்கெட்ஸ் போச்சு. வாய்ப்பே இல்லைங்க. ப்ரெஷர்ஸ் கூடுது, ஜெயிக்கிறது கஷ்டமோ அப்படின்னு நினைக்க வைக்கிது. 3rd விக்கெட். தொடர்ந்து விக்கெட் எடுக்கிறாரு. எவன்ட்டாரு விக்கெட் எடுக்கிறவன்? மஜான் மிஸ்ஸா? இன்னும் ஒரே ஒரு ஓவர் முடியுமா? பேச்சு. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு, அடிச்சிருக்காரு. 4 10 ரன்னு, ஒரு 6 ஒரு 4 கொடுத்தா மேட்ச்சு ஓவரு. நம்ம கையில் இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கவே கூடாது. நம்பிக்கை இருக்கலாம். போச்சா 4 பாலு. நம்பிக்கை இருக்கலாம், அளவாக இருக்கணும் தம்பி. நம்பிக்கை தான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் மேட்ச் தோக்கக்கூடாது நினைக்கிறேன். தோற்றுருவோமோ? 3 பால்ஸ் 9 ரன்ஸ் அடிக்கிற சூழ்நிலை. தோற்றுருவோம் நினைக்கிறேன். மீண்டும் மிஸ்ஸிங் 2 பால்ஸ். டபுள் 6ers மட்டும்தான் இங்கே வேலையே. ஐபிஎல்ல 4 தான் போயிருக்கு. இன்னொரு 4 அடித்தாலும் அது நோ பாலாக வந்தாலோ ஒய்டாக கிடச்சாலோ தான் ரன்ஸ். 6 மட்டும்தான் ஸ்கோரிங்கில் இருக்கணும். இப்போ 4 கிடச்சாலும் வாய்ப்பே இல்லை. 4 கிடச்சா மேட்ச் ட்ரா தான் ஆகும். ஐ எம் அவுட் ஃப்ரெண்ட்ஸ். மன்னிச்சிருங்க, ஃபஸ்ட்டு மேட்ச் அவுட் ஆனோம். இதுக்கடுத்து எத்தனையோ மேட்ச் நம்ம சேனல்லேருந்து வரும். அந்த மேட்ச்சில் பார்ப்போம். பஞ்சாப் மோகரை உடைக்கிறோம். அடுத்த மேட்ச் பஞ்சாப் மோகரை உடைக்கிறோம். செகண்ட் மேட்ச் பஞ்சாப் கூட தான் போடுறோம். 3 overs மீண்டும் பஞ்சாப்பை என்ன செய்கிறோம்? மோகரை உடைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களை விட்டு விடைபெறுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோற்றுட்டோம்.
இப்போ நான் அவங்கள விட்டு விடைபெறுகிறேன். பாய், see you ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். நம்ம சேனலில் பாருங்கள், பஞ்சாப் உடச்சி எரியுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.